முறை கண்டிப்பா கப் அடிக்கிறோம். ஈசாலா கப்பு நம்முதே அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பா, ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு கிடைச்சது என்னவோ ஏமாற்றம் மட்டும் தான். இந்த 2024 ஐபிஎல்லையுமே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி எலிமினேட் ஆயிட்டு வெளியில போயிட்டாங்க. அவங்க ஃபைனல் மேட்ச்சுக்கு கூட வர முடியல. என்னதான் விராட் கோலி அந்த டீம்ல இருந்தாலும், விராட் கோலி கேப்டன்சில அந்த டீம் விளையாடினாலுமே, விராட் கோலி கிட்டத்தட்ட ஐபிஎல்ல மட்டும் 8000 ரன்கள் குவிச்சிருக்காரு. அதுக்காக அவங்களுக்கு ஆரஞ்சு கேப் குடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய பிளேயர் அந்த டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனாலுமே இதுவரைக்குமே அந்த ஐபிஎல் ட்ராஃபி அப்படிங்கிறது ஒரு கனவாவே இருக்கு. இதுவரைக்கும் அவங்க அந்த கனவை நினைவாக்கவே முடியல. இந்த ஆர்சிபியோட தொடர் தோல்விக்கு என்ன காரணம்? அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். ஆனா, இது இப்படி முடிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆர்சிபியோட ஸ்டார் பிளேயரான விராட் கோலி இதுவரைக்கும் பல சாதனைகள் பண்ணியிருக்காரு. இண்டிவிஜுவலா பார்த்தீங்கன்னா, அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆனா, டீமா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வெற்றிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. இப்போ கடைசி மேட்ச்ல ஐபிஎல் 2024 இதுல பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட விளையாடினாங்க. கிட்டத்தட்ட 4 விக்கெட் வித்தியாசத்துல அவங்க எலிமினேட் ஆயிட்டு வெளியில போயிட்டாங்க. இப்போ விராட் கோலியோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் எடுத்து பார்ப்போம். ஐபிஎல் 2024 இந்த சீசன்ல நடந்த கிட்டத்தட்ட 15 மேட்சுகள்ல விராட் கோலி மட்டும் 741 ரன்கள் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 61.75. இந்த மேட்சுகள்ல ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 154.7. இந்த அளவுக்கான ரன்ஸை மற்ற எந்த ஒரு பிளேயருமே ரீச் பண்ணவே கிடையாது. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவர் விளையாடினாலுமே அந்த மேட்சோட வெற்றியை இவரால் நிர்ணயிக்கவே முடியல. இப்போ கடைசியாக அந்த மேட்ச் தோற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அந்த பெயில் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டம்ப் மேலே அந்த பெயிலை கீழே எடுத்து போட்டுட்டு ரொம்ப அமைதியாக நடந்து போயிட்டாரு. இது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி லாஸ்ட் வேர்ல்டு கப்லையுமே இதே மாதிரி தான் ஃபைனல் மேட்ச்சில் இந்தியா தோத்துட்டாங்க. அப்போவுமே இவர் ரொம்ப அமைதியாக அந்த ஸ்டம்பில் இருக்கிற பெயில்ஸை எடுத்து போட்டுட்டு ரொம்ப அமைதியாக நடந்து போயிட்டாரு. இப்போது விராட் கோலியை நம்ம எந்த விதத்துலையுமே குறை சொல்ல முடியாதுங்க. எந்த இடத்துலலாம் டீமுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தேவையோ அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. எந்த இடத்துல ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கும் அந்த இடத்துலையுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸை நல்லபடியாக கொடுத்து டீமை அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வெளியே கொண்டு வந்திருக்காரு. இப்போ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்லையுமே கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஐபிஎல் 2023 இதில் பார்த்தீங்கன்னா அவரோட அடித்த மொத்த ரன்களோட எண்ணிக்கை 639. அதே மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 139.82. இப்போ என்னன்னா அந்த மேட்சுகளில் மெயினாக பார்க்க வேண்டியது அவர் ஸ்பின்னர்ஸ்க்கு எகென்ஸ்டாக எப்படி விளையாடினார் அப்படிங்கிறதான். போன மேட்சுகள் எல்லாமே ஸ்பின்னர்ஸ்க்கு எகென்ஸ்டாக விளையாடும் போது வெறும் சிங்கிள்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த மேட்ச் ஐபிஎல் 2024 பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு எகென்ஸ்டாக ரொம்ப அட்டாக்கிங்கான ஷாட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஸ்பின்னர்ஸ் போகிற எல்லா பந்துகளுமே விளாச ஆரம்பிச்சிட்டாரு. இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாக் ஸ்வீப் அப்படிங்கிற ஒரு ஷாட் தான். ஸ்பின்னர்ஸ் எகென்ஸ்டாக இந்த ஸ்லாக் ஸ்வீப் அப்படிங்கிற ஷாட்டை ரொம்ப அருமையாக அவர் விளையாடினார். இதை பற்றினா அவங்க டீம் கோச் கூட விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு ஆட்டத்திலும் இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது. இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸை நல்லபடியாக காட்டிக்கிட்டு இருக்காரு. அவருடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. இவர் பயன்படுத்தின இதே ஷாட், அதாவது ஸ்லீக் ஸ்வாப் அப்படிங்கிற ஷாட்டு கடைசி மேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலிமினேட்டர் மேட்ச், அதுலேயுமே இந்த ஷாட் அவர் கை கொடுக்கல. வெறும் 33 ரன்களில் அவர் வெளியில் போயிட்டார். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ கடைசி மேட்ச்சில் வெறும் 33 ரன்கள் தானே எடுத்தார் அப்படின்ட்டு. ஆனால் அதுவுமே செகண்ட் ஹையஸ்ட், அந்த டீம்லேயே அடித்த ஹையஸ்ட் ரனில் இவர் தான் செகண்ட் ஹையஸ்ட். அப்போ அந்த டீமோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. எவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி இவருடைய இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை எப்பவுமே கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காரு. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 2023 ஐபிஎல்ல 117 இருந்தது. இப்போ 2024 ஐபிஎல்ல 137 இருந்திருக்கு. அப்போ எந்த அளவுக்கு இவருடைய கேமை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட் வெனஸ்டே, அதாவது 22 மே அன்னைக்கு நடந்த மேட்சோட விராட் கோலியோட மொத்த ரன்கள் பார்த்தீங்கன்னா 8000க்கு மேலே. ஐபிஎல் சீசனில் இது வரைக்கும் 8000 ரன்களுக்கு மேலே அடித்த ஒரே கிரிக்கெட் வீரர் இவர் மட்டும்தான். மற்றவங்க எல்லாருமே அவரோட ரொம்ப கம்மியாக தான் அடிச்சிருக்காங்க. இப்போ என்ன தான் இண்டிவிஜுவலாக இவர் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அவங்க டீம் பார்த்தீங்கன்னா எல்லா ஐபிஎல்லுமே பிளே ஆஃப்ஸ் வருவாங்க, இல்லைன்னா ஃபைனல் வரைக்கும் போயிட்டு கூட அந்த ஃபைனலை வின் பண்ணாமல் வெளியில் போயிடுவாங்க. இப்போ அதை பற்றின ஒரு சின்ன சர்வே ஒன்று பார்ப்போம். இப்போ கரண்டாக நடந்துகிட்டு இருக்கிற ஐபிஎல் 2024 இதில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அடித்த மொத்த ரன்களோட எண்ணிக்கை 741. ஆனால் அவங்க டீம் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் 1. ஆனால் அவங்க டீம் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ்லேருந்தே வெளியில் போயிட்டாங்க. அடுத்து 23 அந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா இவர் அடித்த மொத்த ரன்களோட எண்ணிக்கை 639. ஆனால் அவங்களோட டீம் பார்த்தீங்கன்னா வெறும் 6வது இடத்துக்கு தான் வர முடிஞ்சிச்சு. 2016 ஐபிஎல்ல இவர் கிட்டத்தட்ட 911 ரன்கள் அடித்தார், ஹையஸ்டான ரன்களை ஸ்கோர் பண்ணார். ஆனாலுமே ஃபைனல் மேட்ச்சில் தோத்துட்டு ரன்னரப்பாக வெளியில் போயிட்டாங்க. இந்த மாதிரி அந்த இண்டிவிஜுவல்ஸ் என்ன தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கூட அந்த டீமுங்கிறது தோற்று போகிறது இதுதான் முறை கிடையாதுங்க. இது கிரிக்கெட்டில் மட்டும் கிடையாது, ஃபுட்பால்லுமே பல முறை நடந்திருக்கு. இதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது. முக்கியமான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா 1958 நடந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப் மேட்ச். இந்த மேட்ச்சில் ஃப்ரான்ஸை சேர்ந்த ஃபான்டைன் அப்படிங்கிற பிளேயர் அதிகபட்சமான கோல்கள் அடித்தார்.
ஆனாலுமே பிரான்ஸால அந்த வேர்ல்டு கப்பை கைப்பற்ற முடியல. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி 64 வருடங்கள் கழிச்சு மறுபடியும் கைலின் பெய்பே அப்படிங்கிறவரு அதிகமான கோல்கள் அடிச்சு கோல்டன் பூட் அப்படிங்கிற அந்த அவார்டை கூட வாங்கினாரு. ஆனாலுமே அவருடைய டீம் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு கப்பை கைப்பற்ற முடியல. இது நம்மளோட கிரிக்கெட்லயுமே நடந்திருக்குதுங்க. சச்சின் டெண்டுல்கர் 2003 வேர்ல்டு கப் 673 ரன்கள் அடிச்சாரு. ஆனாலுமே அந்த டைம் நம்மளால வேர்ல்டு கப்பை அடிக்க முடியல. அடுத்து பல வருடங்கள் கழிச்சு விராட் கோலி அந்த ரெக்கார்டை ரொம்ப சுலபமாக முறியடிச்சாரு. 2023 வேர்ல்டு கப் அப்போ கிட்டத்தட்ட 265 ரன்கள் அடிச்சாரு. ஆனால் அந்த சமயத்தில் கூட இந்தியாவால் வேர்ல்டு கப் அடிக்க முடியல. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இண்டிவிஜுவல்ஸ் என்னதான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கூட அந்த டீம் அப்படிங்கிறது ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் அவங்களால வின் பண்ண முடியும், அந்த கப்பை ஜெயிக்க முடியும். இப்போது விராட் கோலியோட அடுத்த பிளான் என்னவா இருக்கும்? இதுக்கு பல பேர் பல சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விராட் கோலி ஒரு நல்ல பிளேயர் தான், இண்டிவிஜுவலாக ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் ஒரு டீமாக அந்த ஆர்சிபி ஃப்ரான்ச்சைஸை விட்டுட்டு வேறு டீமுக்கு போகலாம். அப்படி போனால் அவர் கப்பு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சில சஜஷனுமே கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த ஐபிஎல் சீசனில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. விராட் கோலி ஆர்சிபிலே கண்டினியூ பண்ணுவாரா? இல்லை கண்டினியூ பண்ணாலுமே அடுத்த டைம் ஆகுது ஈஸலாக கப் நம்ம நடக்க போதா இல்லையா? இந்த மாதிரி பலவிதமான கேள்விகளுக்கு நம்ம பொறுத்து இருந்தால் விடை காண முடியும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.